மாய வித்தைக்காரர். விசுவாசித்தவர்களில் அநேகர் வந்து தங்கள் செய்கைகளை வெளிப்படுத்தி அறிக்கையிட்டார்கள். மாய வித்தைக்காரராய் இருந்தவர்களில் அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாக சுட்டெரித்தார்கள். அவைகளின் கிரயத்தை தொகை பார்த்து 50,000 வெள்ளிக்காசாக கண்டார்கள். இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தியடைந்து மேற்கொண்டது. தங்கள் செய்கைகளை வெளிப்படுத்தி விசுவாசித்தவர்களில் அநேகர் வந்து தங்கள் செய்கைகளை வெளிப்படுத்தி அறிக்கையிட்டார்கள். மந்திரவாதிகளைப் போல துன்மார்க்கமான கிரியைகளை செய்தவர்கள் இப்போது மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்கள். அவர்கள் தங்கள் பழைய துன்மார்க்கமான செய்கைகளை வெளிப்படுத்தி அறிக்கையிடுகிறார்கள். தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு தாங்கள் நடந்து வந்த பொல்லாத வழிகளையும் செய்து வந்த பொல்லாத செய்கைகளையும் மற்றவர்களுக்கு சாட்சியாக அறிவித்து இப்போது மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை உறுதி பண்ணுகிறார்கள். அவர்களுடைய மனச்சாட்சியில் அவர்களுக்கு மாத்திரமே தெரிந்திருந்த இரகசிய பாவங்களை எல்லாம் அறிக்கையிடுகிறார்கள். தங்களுக்கு அவமானம் உண்டாகவும் மற்றவர்களுக்கு எச்சரிப்பு உண்டாகவும் தேவனுக்கு மகிமை உண்டாகவும் தங்கள் செய்கைகளை வெளிப்படுத்தி அறிக்கையிடுகிறார்கள். உண்மையான மனம் திரும்புதல் இருக்கும்போது உண்மையான பாவ அறிக்கை இருக்கும். மனுஷருக்கு விரோதமாக செய்த பாவங்களை இவர்கள் அறிக்கையிட்டு மனுஷரிடத்தில் ஒப்புரவாக்குகிறார்கள். புஸ்தகங்களை சுட்டெரித்தார்கள். மாய வித்தைக்காரராய் இருந்தவர்களில் அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாக சுட்டெரித்தார்கள். அவைகளின் கிரயத்தை தொகை பார்த்து 50,000 வெள்ளிக்காசாக கண்டார்கள். மாய வித்தைக்காரராய் இருந்தவர்கள் தங்கள் மந்திரவாத புஸ்தகங்களை எல்லோருக்கும் முன்பாக சுட்டெரிக்கிறார்கள். மந்திரம் ஓதுவதற்கும் மாய வித்தைகளை செய்வதற்கும் இவர்கள் இதுவரையிலும் இந்த மந்திரவாத புஸ்தகங்களை பயன்படுத்தி வந்தார்கள். இப்போது இவர்கள் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்கள். இனிமேல் இவர்களுக்கு மந்திரவாத புஸ்தகங்கள் தேவையில்லை. தாங்கள் செய்த துன்மார்க்கமான கிரியை நிமித்தம் இவர்கள் தங்கள் மனச்சாட்சியில் குத்தப்பட்டிருக்கிறார்கள். ஆகையினால் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லோருக்கும் முன்பாக சுட்டெரிக்கிறார்கள். எபேசு பட்டணத்தில் மந்திரவாதிகளும் மாய வித்தைக்காரரும் அநேகர் இருக்கிறார்கள். இந்த பட்டணம் முழுவதுமே மந்திரவாதத்திற்கு பிரசித்தி பெற்ற பட்டணம். இந்த பட்டணத்தில் உள்ள மாய வித்தைக்காரர்கள் ரட்சிக்கப்பட்டிருப்பது தேவனுடைய மகா பெரிய அற்புதமான கிரியை. மந்திரவாதத்திற்கு எதிராக சுவிசேஷ செய்தி சாட்சியாய் அறிவிக்கப்படுகிறது. மந்திரவாதிகள் மனம் திரும்பியதினால் இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுகிறது. மந்திரவாதிகள் மனம் திரும்பியதினால் இவர்களுக்கு இனிமேல் மந்திரவாத புஸ்தகங்கள் தேவையில்லை. தாங்கள் செய்த பாவத்திற்காக இவர்கள் தங்கள் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். இனிமேல் மந்திரவாத புஸ்தகம் தேவையில்லை என்று தீர்மானித்து அதை சுட்டெரிக்கிறார்கள். தங்களிடத்தில் மந்திரவாத புஸ்தகம் இருந்தால் தங்கள் ஜீவியத்தில் பின்மாற்றம் அடைந்து அந்த புஸ்தகத்தை மறுபடியும் பயன்படுத்துவதற்கு வாய்ப்பு உண்டாகும் என்று நினைத்து ஒரு சிலர் அவற்றை சுட்டெரித்து போடுகிறார்கள். மாய வித்தைக்காரர்கள் தங்கள் துன்மார்க்கமான கிரியைகளில் இருந்து இப்போது விடுதலை பெற்றிருக்கிறார்கள். பழைய பாவத்திற்கு இவர்கள் திரும்பி போய்விடக்கூடாது. இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்று தாங்கள் எடுத்த தீர்மானத்தில் இவர்கள் உறுதியாய் நிலைத்து நிற்க வேண்டும். பழைய ஜீவியத்திற்கு திரும்பி போய்விடக்கூடிய சோதனை எதுவும் இவர்களுக்கு வரக்கூடாது. இவர்களுடைய மனம் திரும்புதல் உண்மையானதாக நிலைத்திருக்க வேண்டும். இவர்களுடைய மந்திரவாத புஸ்தகங்களை மற்றவர்கள் பயன்படுத்தி மாய வித்தைகளை செய்யக்கூடாது. மந்திரவாதத்திற்கு ஒரு முடிவு உண்டாக வேண்டும். தங்களுடைய துன்மார்க்கமான கிரியை அழிய வேண்டும். யாருடைய கையிலும் மந்திரவாத புஸ்தகம் கிடைக்கக்கூடாது என்று தீர்மானம் பண்ணி தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லோருக்கும் முன்பாக சுட்டெரிக்கிறார்கள். இந்த புஸ்தகங்கள் அதிக விலை உள்ளவை. அன்று சுட்டெரிக்கப்பட்ட புஸ்தகங்களின் கிரயம் 50,000 வெள்ளிக்காசுகளாகும். புஸ்தகங்கள் அதிக விலையுள்ளதாக இருந்தாலும் அவர்களுடைய ஆத்தும ரட்சிப்பு அதைவிட அதிக விலை உள்ளது. இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த இரத்தத்தையே மீட்பின் கிரயமாக செலுத்தி அவர்களை மீட்டு ரட்சித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்கு முன்பாக மந்திரவாத புஸ்தகங்களின் கிரயம் மிகவும் அற்பமானது. மந்திரவாத புஸ்தகத்தின் கிரயம் அதிகமாய் இருந்தாலும் இவை பிசாசின் புஸ்தகங்கள்.
இதை இவர்கள் எளிதாக பிறருக்கு விற்று போடலாம். ஆனால் இந்த புஸ்தகங்கள் இருக்கும்போது பொல்லாத மாய வித்தையை மற்றவர்களுக்கு விற்று போடுகிறார்கள். இவர்களுடைய மனமாற்றம் உண்மையானதாக இருக்கிறது. தங்களைப் போல மற்றவர்கள் துன்மார்க்கமான மந்திரவாதம் செய்யக்கூடாது என்று தீர்மானம் செய்து மற்றவர்களுடைய கைகளில் இந்த புஸ்தகங்கள் போகாதபடி பார்த்துக் கொள்கிறார்கள். மந்திரவாத புஸ்தகங்களை யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக இருப்பதற்கு பதிலாக எல்லோருக்கும் முன்பாக அவற்றை சுட்டெரிக்கிறார்கள். தனித்தனியாக சுட்டெரிக்காமல் மனம் திரும்பிய மாயவித்தைக்காரர் எல்லோரும் அவற்றை மொத்தமாக கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாக சுட்டெரிக்கிறார்கள். இயேசுவின் நாமம் மகிமைப்படுகிறது. சாத்தானின் அந்தகார வல்லமை அக்கினியில் சுட்டெரிக்கப்படுகிறது. மந்திரவாத புஸ்தகங்களின் மேன்மை அவமாய் போயிற்று. தேவனுடைய கிருபையும் அவருடைய ரட்சிப்பும் உயர்த்தப்படுகிறது. மாயவித்தைக்காரர் என்பவர்கள் மந்திர தந்திரங்களை செய்கிறவர்கள். இதற்கான கிரேக்க வார்த்தை பெரிர்கோஸ் என்பதாகும். மந்திரவாதிகள் மரித்தோரை கூட உயிரோடு எழுப்புவதாக மாயஜாலம் பண்ணுகிறார்கள். தெரியாத காரியங்களை அறிவிப்பது, குறி சொல்லுவது, வியாதிகளை குணப்படுத்துவது, வியாதிகளை உண்டாக்குவது, சொப்பனங்களுக்கு வியாக்கியானம் பண்ணுவது, குழந்தை பிறப்பதற்கு முன்பே அது ஆணா பெண்ணா என்று அறிவிப்பது, அன்றாட ஜீவியத்தில் நட்சத்திரங்கள், ராசிகள் ஆகியவற்றின் கிரியைகளை அறிவிப்பது ஆகிய காரியங்களை மாய வித்தைக்காரர்கள் செய்து வந்தார்கள். இவர்கள் தாங்கள் செய்வது தவறு என்பதையும் அவை பிசாசின் கிரியைகள் என்பதையும் அறிக்கையிட்டார்கள். இந்த மாய வித்தைகளுக்கெல்லாம் தனித்தனியாக புஸ்தகங்கள் உண்டு. தங்களுடைய சந்ததியாருக்கும் சீஷர்களுக்கும் இவற்றை கற்றுக் கொடுப்பார்கள். அந்த புஸ்தகங்களை எல்லாம் கொண்டு வந்து எல்லோருக்கும் முன்பாக சுட்டெரித்தார்கள். அந்த புஸ்தகங்களின் மொத்த கிரயம் 50,000 வெள்ளிக்காசாகும். கர்த்தருடைய வசனம் இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. எபேசு பட்டணத்தில் மந்திரவாத ஆவிகளின் வல்லமைகளும் மாய வித்தையின் ஆவிகளுடைய வல்லமைகளும் பொல்லாத ஆவிகளின் வல்லமைகளும் கிரியை செய்தாலும் கர்த்தருடைய வசனம் பலமாய் விருத்தி அடைந்து பொல்லாத ஆவிகளின் அந்தகார வல்லமையை மேற்கொள்ளுகிறது. கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைவது மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஏராளமானோர் சுவிசேஷ வசனத்தை தங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு சபையில் சேர்க்கப்படுகிறார்கள். வசனம் விருத்தி அடையும் போது சபையும் விருத்தி அடைகிறது. சுவிசேஷத்திற்கு விரோதமாய் எழும்பியவர்கள் ஒடுங்கி போனார்கள். இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருடைய வார்த்தைக்கும் எதிராய் கிரியை செய்தவர்கள் அடங்கி ஒடுங்கி இப்போது கிறிஸ்துவுக்கும் அவருடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படுகிறார்கள். கர்த்தருடைய வசனம் பலமாய் விருத்தி அடைகிறது. அந்தகார வல்லமைகளை மேற்கொள்ளுகிறது. துன்மார்க்கமான கிரியைகள் அழியும் போது ஆவிக்குரிய கிரியைகள் பிரத்யட்சமாக வெளிப்படும். குழப்பங்களும் பிரச்சனைகளும் நீங்கும் போது அங்கு சந்தோஷமும் சமாதானமும் நிரம்பி இருக்கும். பாவம் அழியும் போது அங்கு பரிசுத்தம் இருக்கும். இயேசு கிறிஸ்து பலமாய் கிரியை செய்யும் போது அவருடைய வார்த்தை பலமாய் விருத்தி அடைந்து மேற்கொள்ளும்.